ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலின் கருவறையிலிருந்தே இந்த வராகி அம்மா உன்கிட்ட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ கோயில்களில் நான் இருந்தாலும் இந்த பெரிய கோவிலில் எனக்காக ஒரு தனி கருவறையே இருக்கிறது. அந்த கோயிலில் நீ எப்போது என்னை வந்து பாப்பா எனதான் நானும் அன்போடு பாசத்தோடு பொறுமையோடு அக்கறையோட நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லமே. யாராலும் உனக்கு கொடுக்க முடியாத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வலிமையும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக உனக்கான தாயாக இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன். மற்றவங்க உன் வாழ்க்கைக்கு முக்கியமோ அவசியமோ இல்லை. உன் வாழ்க்கைக்கு நீதான் முக்கியம். நீதான் எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்க கற்றுக்கணும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்காக சிறப்பாக செஞ்சு தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எப்படி குறைவான தாழ்ந்து போன கஷ்டம் உள்ள கஷ்டமான வாழ்க்கையை வாழும் பிள்ளையாக இருப்பாய்? இதோ இப்போதே என் அருளால் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து ஆசீர்வதிச்சு நீ ஆசைப்பட்டது போல முன்னேற்றமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இனி எந்த தடையும் உனக்கு எதிராக வந்து நிற்க முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தரப்போறேன். நானே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் காவலனாகவும் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுப்பதற்காகவே இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய திறமை மட்டும் போதாது. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீ எப்படி சரியாக பயன்படுத்துகிறியோ அதை பொறுத்து தான் நீ வாழ்வின் வெற்றியின் உச்சத்தை தொட முடியும். நான் உனக்கு கொடுத்த எந்த தருணத்தையும் வீணாக்கி விடாதே. இப்போது நீ சாதாரணமாக நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரும் சக்தியாக மாறும். நீ எப்போது மன துணிவோடு எண்ணத்தை தெளிவாக வைத்து கொள்ளும்போது எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கை பயணமும் வெற்றி நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு என்ன நம்பு. இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உறவுகளும் எல்லாருமே உன்கிட்ட இருக்க காசு பணம் வசதியை தான் பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் நான் எப்போதும் உன் வாழ்க்கையும் உன் மன தூய்மையையும் உன்னுடைய உழைப்பையும் மட்டும் வச்சு தான் உன்னை மதிப்பேன். நீ முயற்சி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய உண்மையான நல்ல மனசோடு இருந்தினாலே கண்டிப்பா அதற்கான பலனை நான் பெருசாக கொடுப்பேன் என் செல்லமே. காசு பணம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையும் மன உறுதியும் எப்போதும் உன்னிடம் நிலைத்து இருக்கும். பொருளாதாரத்தில் குறை இருந்தாலும் என் அருள் உன் வாழ்க்கையில் உன்னை நிறைவான ஆளாக மாற்றும். உன் மனசில் நீ என்னை நினைத்து கொண்டு பயணம் செய்யும்போது உனக்கு தேவையான பொருளாதாரமும் உன்னை மதிக்கும் நல்ல உறவுகளும் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களும் தானாக உன்னை வந்து சேருவாங்க என் செல்லமே. இப்போது கூட உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் கடந்து வந்த பாதையும் நினச்சி வருத்தப்படாதே. நீ வெற்றி பெறுவதற்காகவே உனக்கான கதவுகளை திறக்க வந்திருக்கேன். நீ நம்பிக்கையோட தைரியத்தோடு இருந்தினா இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உனக்கு முன்னால் நான் போய் உன் பாதையை சீராக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தருவேன். எங்கெல்லாம் உன்னை வலியையும் வேதனையும் உணர்ந்தாயோ அதே இடங்கள்ல உன்னை அவமானப்படுத்தின மனிதர்கள் முன்பாகவே உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்து நீ வாழ்க்கையில் உயர்வாய் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தினா என்னை நம்பிய உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி செய்வேன். உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் வேலை செஞ்சனே. கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சனே. இப்போதும் உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய். இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு. கடந்த கால வழிகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்கிறாயல்லவா? புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா? அதன் மூலமாக நம்ம முன்னேறிட மாட்டோமான்னு
நீ தேடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன் கனவுகளை நிஜமாக்குவேன். இத்தனை நாளாக நீ எதற்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கான வாய்ப்பினையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் இரு. நம்பிக்கையும் உன் நல்ல மனசும் அமைதியும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் கடந்து வந்துடு. இப்போது உன் வாழ்க்கையில ஒரு புது விடிவு காலத்தை நான் உருவாக்க போறேன். உன் வாழ்வில் ஒரு புது அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது என் செல்லமே. உன் கண்ணீரையும் கவலைகளையும் பார்த்து வருத்தப்பட்டு தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஏன் ஆசீர்வாதத்தோட இனி அனைத்து விஷயங்களிலும் நீ ஜெயிக்க போற. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு உண்மையை புரிந்து கொண்டு நடக்கும் பிள்ளை அல்லவா. நீ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை மட்டுமே யோசிக்க பழகு. உனக்கு எது தேவைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை நீ அதிகமாக நினைக்கும் போது அது உன் வாழ்க்கையில் சுலபமாக வந்து சேர்ந்து விடுமே செல்லமே. ஒவ்வொரு முறையும் உன் பிரார்த்தனையை நிறைவேறும்படி நீ என்னிடம் கேட்காம அதை நடத்தி கொடுத்துட்டீங்க அம்மான்னு எனக்கு நன்றி சொல்ல பழகு. அதாவது எந்த விஷயம் நடக்கணும்னு நீ யோசிக்கிறியோ அது நடந்துடுச்சு நீ கற்பனை செஞ்சுக்கோ. கற்பனை செஞ்சுக்கிட்டு வராகி அம்மா அதை எனக்கு நடத்தி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றின்னு என்னிடம் சொல்லும்போது அந்த நன்றி சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிஜமாக்கும் விதமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. நீ எந்த விஷயத்தை பற்றி அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். இப்போது கூட நீ எதிர்பார்க்க எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் தீர்ப்பேன்ற நம்பிக்கைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிப்பது எனக்கு தெரியுமே செல்லமே. ஆனால் உனக்கு புரியலைனாலும் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காகவே நடக்கிறது. சில விஷயங்களை இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாகவே நடத்திக்கிட்டு இருக்குன்றதை மட்டும் நீ நம்புனினா போதும். வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் திடீர்னு பல நல்ல விஷயங்கள் மாற்றங்களாக உன் வாழ்வில் நடந்து முடியும். உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்வாய்ப்புகளை நான் அமைச்சு தருவேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நன்மைகள் பலவற்றை வரவழைப்பேன். நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கிறதல்லவா. அந்த கடமைகளை பற்றி யோசித்து அதன் மீது கவனத்தை செலுத்து. தேவையில்லாமல் நீ கவலைப்படும்போது அது உன் அமைதியையும் நேரத்தையும் நிம்மதியையும் பறிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலைக்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வீட்டில் விளக்கு ஏற்றுனா அந்த விளக்கின் ஒளி மூலமாக நான் உன்னை தேடி வருவேன். என்னுடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் எண்ணங்களை தூய்மையாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். என்னதான் நீ உன் கடமைகளை சரியாக செஞ்சாலும் வாழ்க்கையில் தோத்து போகிறமே நினச்சி துவண்டு போகாதே. எல்லாமே தற்காலிகமானது தான். நிரந்தரமான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்படியும் நீ பெருமகிழ்ச்சி அடையும்படியும் நான் அழகான அற்புதத்தை செய்ய போகிறேன்.